வெல்கம் டு என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும் மேடம் ரோஸ் கிச்சன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா புளியான மீனான காய்ச்ச போகிறோம். மீனானதுக்கு புளி ஊற வச்சுருக்கோம். புளி ஊற வச்சு அது ஊறிக்கிட்டோம், அப்புறமா பார்ப்போம். இப்போ வந்து என்னென்னாக்கா, நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 வெங்காயம் எடுத்து அப்புறம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு தக்காளி போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் அரைச்சிக்கலாம். புளி நல்லா ஊறி வந்துடுச்சு, அரைச்சிக்கலாம். அரைச்சி சட்டியில் மீன் மசாலா போட்டுக்கலாம். மீன் குழம்பு மசாலா போட்டாச்சு. அப்புறம் வந்து ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் பெருஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். தேவையான மிளகுத்தூள் போட்டு உங்களுக்கு ஆணை எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டாச்சு. அப்புறம் வெங்காயம் தக்காளி அரைக்க போகிறேன்னு சொன்னேன்னா அந்த தக்காளியை போட்டுக்கலாம். பூண்டு தக்காளி வெங்காயம் அதில் 3த்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுப்பை பற்ற வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கறிவிடம் போட்டுக்கலாம். கறிவிடம் போட்டாச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். தாளிச்சுட்டு வச்சு மீன் போட்டுக்கலாம். ஆணத்தில் மீன் போட்டாச்சு. மீன் போட்டிருக்கோம். அப்புறமா லேசாக அடுப்பை வச்சுட்டு மூடி வைக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். கொதிச்ச பிறகு காட்டுறேன் பார்ப்போம். ஆனால் நல்லா கொதிச்சிக்கிட்டு வருது. குடிச்சு பார்த்து நல்லா இருக்குது. இப்போ என்னன்னாக்கா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை பாய். Like, comment, and subscribe. Like, comment, and subscribe.